அப்ப சோதரம் கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்ம என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி ஏவுகிறது. எதற்காக தெரியுமா? நீ அவருக்காக வாழ, அவருக்காக செயலாற்ற, அவருக்காக செலவு பண்ண, அவருக்காக செலவழிக்கப்பட, அவர் நாமம் சொல்ல, அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண அவர் நம்ம என்ன செய்ய ஏவுகிறார். அவருக்காக வாழ, அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எத்தனை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் வந்து சுயமா தனக்காக தான் வாழ்கிறார். அது ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு, தனக்காகவே கவலைப்படுகிற மனுஷன். தனக்காகவே கவலைப்படுகிற ஒரு மனுஷன். சொல்றோம் அப்படி பேர் வாங்கிறக்கூடாது. யாருக்காக வாழணும்? நமக்காக மறித்து எழுந்தவருக்கென்று வாழணும். அவருக்காக வாழ, அவருக்காக செலவு பண்ண, அவருக்காக செலவழிப்பட ஒப்பு கொடுக்க. இன்னைக்கு ஒரே வாழ்க்கை உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். எதை செய்தாலும் உங்களுடைய நாமம் மையப்பட வேண்டாம் ஆண்டவரே. எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் அவர் நாம் என்ன செய்யணும்? மையப்பட வேண்டும். அதுவே அவருக்காக வாழ எனக்கு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவரே, இந்த 2026 நான் எனக்காக அல்லப்பா, யாருக்காக வளர்க்கிறேன்? கர்த்தருக்காக நான் வளர்க்கிறேன். சொல்றேன். மூன்றாவது ஒரு காரியம் சொன்னார், நிதானித்து அறிந்து இயேசு நாமத்தை குறித்து பேசுங்க. நிதானித்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம இந்த வருஷத்துல எத்தனை தடவை நம்ம இயேசு நாமத்தை குறித்து பிறரிடத்துல பேசி இருக்கிறோம் என்று சொல்கிறேன். இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டுல எத்தனை முறை இயேசு நாமத்தை குறித்து பிறருக்கு சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை அதில் குறைபட்டு போவானால் இதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு நாமத்தை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுவேன். ஆமென். சமயம் வாய்க்காலும் வாய்க்காம போனாலும் இயேசு நாமத்தை குறித்து என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆமென். நாம் சொல்லுக்கு தயங்கவே கூடாது. சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசு நாமத்தை குறித்து சொல்லணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. யார் சொல்றார்? இங்கே அப்போஸ்தலர் சொல்லுறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக